வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஹனி அழகேஷன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு 3 ப்ராடக்ட் நைக்காலேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபேஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூலாம் தேவையில்ல, சரியா? ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இவன் தான் இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 days ஆன குட்டி. இவன் பீகல் பிரீடு. பேர் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்கூப்பர். ஓகே, ஸ்கூப்பர்னு வச்சிருக்கேன். ஏன்னா தெரியல, நாய்க்குட்டி பேர்லாம் நிறைய தேடும் போது ஸ்கூப்பர்னு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ராஜா ராணி படத்துல சீசர் ஞாபகம் வருதா? சீசர் அப்படிம்பாங்களே. அதுக்கப்புறம் அந்த படத்தோட பேர் வந்ததுக்கப்புறம் இவனை ஸ்கூப்பர்னே கூப்பிட தோணல, சீசர் அப்படின்னு தான் கூப்பிட தோணுது. பட் நான் இவன் பேர் ஸ்கூப்பர் தான். ஓகே, இவன் தான் இனிமேல் நான் நிறைய விளாக்ல வருவான். இவனும் நான் வீட்டில் விளாக் பண்ணேன்னா நிறைய விளாக்ல இவனும் வருவான். ஸோ இவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் சொல்லுத்தவங்கலாம் இருக்கும். ஹலோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம். ஸோ இந்த 3 ப்ராடக்டை வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் இருக்க இந்த அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ரேசர் யூஸ் பண்ண போகிறேன். போகலாமா? பெட்டர் நீங்கள் அந்த பேண்டு போட்டுக்கிறது நல்லது. அந்த ரேசர் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைஸாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை, அதனால நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, ஜூமிங்கில் வரேன். என்னோட ஹேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எனக்கு அப்பர் லிப்ஸ்லாம் ஹேர் இருக்கும். வீடியோவில் தெரியாது, அதாவது ரீல்ஸ் பண்ணுற வீடியோவில் தெரியாது. பட் இந்த அப்பர் லிப்ஸு, இந்த இடம்லாம் எனக்கு இந்த மச்சத்துலலாம் எனக்கு முடி வரும். அதுக்காக தான் நான் ரேசர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுவேன் என்னோட ஐப்ரோ எடுக்க. இப்போ நான் ஐப்ரோ எடுத்தே ஒரு 2 மாதம் ஆச்சு. ஏன் எடுக்கிறதுல எனக்கு தெரிய மாட்டேன். ஸோ இந்த பேக்கேஜில் நமக்கு 3 ரேசர் கொடுத்துருக்காங்க. 3 ரேசர், சரிதா? 3 ரேசர் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பிளேடு டைப்பில் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ரேசர் கரடு முரடா இருக்கும். அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது. பட் இது டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். மாறிட்டீங்க, ஸ்கின்னை போட்டுரும் கீரை. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயுமே டவுன்வேர்ட். கொஞ்சம் பயமா இருக்கு. டவுன்வேர்ட் இப்படிதான் பண்ணும். ஜி, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதான்னு தெரியல, இவ்வளோ ஹேர் இருக்கு. மண்டையில மட்டும் வளர மாட்டேங்குது, மூஞ்சல எல்லாம் கொத்தா வளர்ந்துட்டு இருக்குது. ஐயோ அப்பா, இவ்வளோ ஹேர் இருக்குது. இது ஒரு சைடு மட்டும்தான். மூக்கில் எப்படி நமக்கு இருக்காதுல்ல. கீரை போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, போட்டுருச்சுடா. இது கீரல் போட்டு தெரியாத வரைக்கும் வலிக்கவே இல்லை. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வலிக்குது. இன்னும் ஒரு மானங்கிட்டு உடம்பு இருக்கு. ஓகே, இவ்வளோ முடி இருந்திருக்கு ஹாஃப் ஃபேஸில் மட்டும். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும்? புஜுக்கும் எனக்கு தெரியல. எனக்கு கேமரா பார்க்கறதால ஒன்றுமே தெரியல. கண்ணாடியில் லைட்டாக இந்த சைடு மட்டும் கொஞ்சம் கலராக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா முடி இருந்தால் நம்ம மூஞ்சி கருப்பாக இருக்கும். கை எப்படி இருக்குது அந்த மாதிரி தெரியுதுங்க.
எரியுதுங்க எரியுது. இப்போ இந்த சைடும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஃபினிஷ்ட். வந்து ஐப்ரோ வந்து எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வந்து எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஆமாம் ஐப்ரோ இருக்கணும். அதை மட்டும் அடிப்பாகத்தில் எடுத்திருக்கேன் தெரியுதா? ஓகே இப்போ மேலே அவ்வளோதான் போதும். எக்ஸ்ட்ரா எடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஓகே இதுவும் நான் முடிஞ்சதும் எடுத்திருக்கேன். இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதுக்கும் எடுத்ததுக்கும் எடுத்ததுக்கும். இப்போ என்ன ஒரு பெரிய டாஸ்க்னா இது எடுத்த மாதிரியே இந்த சைடு எடுக்கணும். அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். ஒரு பக்கம் நம்ம ஒழுங்காக எடுத்துட்டோம்னா இன்னொரு பக்கம் ஒழுங்காக வராது. அதுதான் வந்து கடுப்பு இல்லை. ஓகே ஓகே டன் டன். இதுக்கு மேலே எடுக்க வேணாம். அப்புறம் சைஸ் மாதிரி ஆயிடுவேன். அது எடுத்தாச்சு. இப்போ சும்மா வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா எதுவும் போட வேணாம். சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு. Can you see the difference? Any difference in my face? எனக்கு தெரியல. வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு தெரியுது டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சோண்டு வந்து ஐப்ரோ எடுத்தா நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். ஸோ அது மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐப்ரோ எடுத்துட்டேன் வீட்லேயே இருந்து. சரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நோஸ் போர் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மூக்கில் வந்து போட்டால் மூக்கில் இருக்க டெக்ஸ் மூக்கில் இருக்க அந்த வெள்ளை வெள்ளையா என்னமோ இருக்குமே அது பேர் என்ன ஒயிட் ஹெட்ஸ்லாம் 4 ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு இங்கே போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் இப்போ வந்து போட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மூக்கை வந்து ஈரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நான் மூக்கை மட்டும் ஈரம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாங்க? செப்பரேட் தி கீழே வந்துச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சரி ஓகேங்க. இருக்குல்ல மூக்கு மேலே வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். சத்தியமாக என் வாழ்நாளில் நான் இதை யூஸ் பண்ணதே இல்லை. எந்த டைரக்ஷன் பார்த்து வைக்கிறதுன்னு தெரியல. இப்படி தான் வைக்கணும். இந்த பேட்மேன் மாதிரி இருக்கு. நான் மூக்கு வச்சா பேட்மேன் ஆயிடணும். சரி ஓகே வாங்க. இப்படி தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நடுவாப்பில் வச்சு இது ரொம்ப பெரிய மூக்கான ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு குட்டி மூக்கு. ஓகே நான் கரெக்டாக மாட்டிருக்கேனா எனக்கு சத்தியமா தெரியல. ஆமா இப்படித்தான் மாட்டணும். ஐயோ அது என்ன பெரியுது. என்ன சொன்னாங்க? கரெக்டாக தான் சிம்பிளி வெட்டி வரணும். சப்ரேதி கரெக்டாக தான் பண்ணியிருந்து ஒரு வெற்றிகரமாக மூக்கில் ஒட்டியாச்சு. ஒரு 15 இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணுமா. அதுக்கப்புறம் யூ கேன் see the difference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். யா this is after 15 minutes. ஓகே ஃபீல் பண்ணலாமா? பயந்துட்டேன். அவ்வளோலாம் வலிக்கல.
இங்க எல்லாம் தெரியுதா? ஒருவேளை என் மூக்குல ஒண்ணுமே இல்லையா? என் மூக்குல ஒண்ணுமே இல்லையா? இது ஒர்க் அவுட் ஆகலையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த போர்ஸ் மாதிரி இருக்கும்ல, நம்ம மூக்குல ஒரு போர்ஸ் இருக்குமே, அந்த மாதிரி இதுல இருக்கு. ஃபெயிலியர் ஒருவேளை. சரி வாங்க நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் தான் போட போகிறோம். தார தூக்கி மூஞ்சி ஊத்தன மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ். 20 minutes ஆயிடுச்சு. இப்படி பண்ணா உங்களுக்கு பெரிய ஃபீல் ஆகும். ஸோ அப்போ வந்து ரிமூவ் பண்ணுங்க. தெரியாம முடியல போட்டுட்டு இது எடுக்க முடியல. தண்ணி வச்சு கழுவுனா போயிடும் நினைக்கிறேன். இதுக்குள்ள 4 முடி தான். அந்த 4 முடி இது பிரச்சனை. இது சூப்பரா இருக்குப்பா. நான் இதனால் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் அந்த மூக்குக்கு போட்டோம்ல, அதுவும் நல்லா தான் இருக்கு. ரெகுலராக ட்ரை பண்ணால் டேன் ரிமூவ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ டேன் தெரியல. நான் வந்து வெயில் எங்கேயும் சுற்றலை. பட் வந்து கொஞ்சோண்டு த்ரூண்டு அதாவது 100% வந்து ஒரு 10% வந்து நான் கொஞ்சம் மூஞ்சி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மூஞ்சி கழுவிட்டு தர்றேன். அந்த பீல் ஆஃப் மாஸ்க் போட்டுட்டு மூஞ்சி கழுவுனா அப்படியே சில்லுன்னு இருக்கு. லைக் ஒரு ஒரு ஜில்லுன்னு ஒரு இடத்துல நம்ம கை வச்சா இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ் வந்து ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குப்பா. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனது வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் அந்த பிளேடு வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து எனக்கு அது வந்து எப்பயுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். அந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் அந்த மூக்கில் போடுறது அது என்னது நோஸ் போர், அது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் 2டையுமே யூஸ் பண்ணேன். அந்த நோஸ் போர் கூட எனக்கு அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் வந்து அந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.